ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கும்பராசிக்கு வருகிற 2024 புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், விஷ் யூ கைஸ் அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2024. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே நிறைவேற நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளானட்ரி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். சனி உங்கள் ராசியிலே தான் இருக்கார். உங்களுக்கு ஜென்ம சனி போயிட்டுருக்கு. வருஷம் ஃபுல்லாக சனி உங்கள் ராசியிலே தான் பயணிப்பார். குரு உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல இருக்கார். ஏப்ரல் 2024 வரைக்கும் அங்கே தான் இருப்பார். மே மாதத்துக்கு அப்புறம் குரு உங்கள் ராசிக்கு 4வது இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். ராகு உங்கள் ராசிக்கு 2வது இடமான மீனத்துலேயும், கேது அப்படியே ஆப்போசிட்டில் உங்கள் 8வது இடமான கன்னிலையும் உட்காந்துருக்காங்க. அக்டோபர் 30 தான் ராகு கேது பயிற்சி நடந்தது. தீஸ் ஆர் தி பிளானட்ரி பிளேஸ்மெண்ட்ஸ். லெட்ஸ் டூ த ப்ரிடிக்ஷன்ஸ் நவ். ஃபர்ஸ்ட்டு, உங்களுக்கு ஜென்ம சனி போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை, கன்ஃபியூஷன், முடிவெடுக்கிறதுல ஒரு தெளிவின்மை, இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஆளே கொஞ்சம் சோம்பேறியாக தான் இருப்பீங்க இந்த பீரியடில். எல்லாத்துலேயும் ஒரு பயம், குழப்பம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் முழிக்கிறது எனக்கு தெரியுது. இந்த பீரியட் அப்படி தான் இருக்கும். முடிஞ்ச அளவு யார்கிட்டையும் பேசாதீங்க. பேசாமல் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் பாதி பிரச்சனையை தவிர்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு, கரியர். ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் 2024 அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் கம்முன்னு வேலைக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுங்க. யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் வச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் ரொம்ப மோசமாக இருக்குது. மெயினாக அவங்க உயர் அதிகாரி, பாஸ் இல்லை சீனியர் மேனேஜர் இவங்கக்கிட்டலாம் பார்த்து பழகுங்க. நீங்கள் பாட்டு வாயை விட்டுறாதீங்க. அவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் என் இஷ்டத்துக்கு தான் வேலை பார்ப்பேன், நான் என் இஷ்டத்துக்கு தான் ஆஃபீஸ் போவேன், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வேலைக்கே பிரச்சனை வர மாதிரி ஆகிடும். ஏன்னா சனி உங்கள் ராசிலேருந்து 10வது வீட்டை பார்க்குறார். ஸோ உங்கள் வேலையில் இடைஞ்சல்கள், சறுக்கல்கள், தடைகள், இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 4 மாதத்துக்கு ரொம்ப கவனமாக இருங்க. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் உங்கள் வேலையில் இருக்க பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். வாக்குவாதங்கள்லாம் கம்மியாகும். சுற்றி இருக்க பிரச்சனை, பக்கத்து சீட்டுக்காரன் போட்டு கொடுக்கறது, இந்த பிரச்சனை எல்லாமே ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தான் சரியாகும். ஃபஸ்ட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாகணும். அதுக்கப்புறம் தான் வேலையில் முன்னேற்றம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இதெல்லாம் பற்றி நம்ம யோசிக்கணும். வேலையே பறிப்போகிற நிலமையில் இருக்கிறப்போ நம்ம எப்படி சம்பள உயர்வை பற்றி பேசுகிறது? ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒழுங்காக வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பள உயர்வு, ப்ரமோஷன், மெயினாக வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் கைகூடி வரும். மே மாதத்துக்கு அப்புறம் வெளிநாடு போயிடுவீங்க. ஸோ வெளிநாடு வாய்ப்புக்காக காத்திருக்கவங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் டைம் நல்லாயிருக்கு. குரு உங்களை காப்பாற்றி விட்டுறார். ஸோ நீங்கள் தாராளமாக வெளிநாடு பயணிக்கலாம். இன்னொரு விஷயம், சனி உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கார். நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அவனுக்கு சம்பள உயர்வு கொடுத்துட்டாங்க, 10% 20% கொடுத்துட்டாங்க, எனக்கு எதுவுமே தரமாட்டுறாங்க அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. உங்களுக்கு டைம் சரியில்லை, அதை தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ பொறுமையாக இருங்க. சனி பொறுமையாக தான் கொடுப்பார். ஸோ நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிரச்சனையும் சரியாகி நீங்கள் எதிர்பார்க்குற சம்பள உயர்வு ஆகஸ்ட் மாதமோ டிசம்பர் மாதம் வந்தால் கூட நீங்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஏன்னா சனி பொறுமையாக தான் கொடுப்பார். இந்த 2வது வீட்டில் இருக்க ராகு என்ன பண்ணுவார்னா, உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட சண்டை, சச்சரவு, வீண் பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தி விட்டுருவார். உங்கள் அம்மா இல்லைனா அப்பா, இல்லை அண்ணன் தம்பி, இல்லைனா உங்கள் பொண்டாட்டி, இல்லைனா கணவன், இவங்களோட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா பிரச்சனையை ஏற்படுத்திடுவார். நீங்கள் விதண்டாவாதமாக எதாவது பேசுகிறது, அவங்க உடனே அதை தப்பாக எடுத்துக்கிறது, அவங்க பேசாமல் போயிடுறது, ஃபேமிலி இருக்கிறப்ப உங்களுக்கு ஆல்ரெடி வேலையில் பிரச்சனை, ஸோ வீட்லேயும் பிரச்சனையை ஏற்படுத்திக்காதீங்க. ஸோ வாக்கில் ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது பேசுகிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவு பேசுகிறத தவிர்த்துருங்க குடும்ப உறுப்பினர்களோட. அப்படி தவிர்த்துட்டிங்கன்னா வர பிரச்சனையை நீங்கள் தவிர்த்துடலாம். மே மாதத்துக்கு அப்புறம் வீடு கட்டணுன்னா நீங்கள் வீடு கட்டலாம், இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்கணுன்னா அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம், இல்லை புதுசாக கார் வாங்கணும், பழைய காரை கொடுத்துட்டு அப்படின்னா நீங்கள் புதுசாக கார் வாங்கலாம். ஏன்னா குரு உங்கள் 4வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிடுவார். ஸோ இது எல்லாமே ஆனால் கடன் வாங்கி தான் உங்களை பண்ண வைப்பார். கடன் வாங்குறனாலும் கொஞ்சம் கம்மியாக வாங்குங்க. ஃபுல் 90% 100% கடனில் போயிடாதீங்க. அப்படி போயிட்டீங்கன்னா சிரமத்தில் மாட்டிப்பீங்க. இந்த 8வது இடத்துல இருக்க கேத்து என்ன பண்ணுவார்னா, சாவு பயத்தை காட்டுவார். ஐயோ நமக்கு எதாவது ஆகிடுமோ, ஹெல்த்தியாக தான் இருப்பீங்க, பட் டைம் சரியில்லை, உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் சேர்ந்துட்டு ஐயோ நமக்கு எதாவது ஆகிடுமோ, உடம்பு இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது, ஒன்றும் இருக்காது. ஸோ மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. தெளிவாக இருங்க, தெளிவாக டெசிஷன் எடுங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல.
கேத்து 8வது இடத்துல வரும்போது இந்த மாதிரி சிந்தனைகளை உங்களுக்கு கொடுத்துருவார். அடுத்து பிஸ்னஸ், ஒரு தொழில் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் 2024? உங்களுக்கும் பிஸ்னஸ் டல்லாக தாங்க போவோம். ஏன்னா சனி ராசிலேருந்து 7வது இடத்த பார்க்குறார், குருவும் 7வது இடத்த பார்க்குறார். ஸோ ஃபர்ஸ்ட் 4 மாதத்துக்கு அப்படியே சமாளிப்பீங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா மேனேஜ் பண்ணிவிடுவீங்க. ஒரு நாள் வந்துட்டு 1000 ரூபா ப்ளஸில் இருக்கும், ஒரு நாள் 2000 ரூபா மைனஸில் இருக்கும். பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது கடைசியாக. ஸோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு 4 மாதம் இருக்குது. கடைசி 8 மாதம் நீங்கள் கொஞ்சம் தலை நிமிர்ந்து உட்காரலாம், இருக்கிற கடன் சுமையெல்லாம் கொஞ்சம் குறையும். ஏன்னா குரு 4வது இடத்துலேருந்து உங்கள் 8வது இடத்த பார்ப்பார். பட் ஸ்டில் சனியும் உங்கள் 7வது இடத்த பார்ப்பார். ஸோ ஓவராலாக இந்த வருஷம் சுமாராக தான் இருக்குது. கடைசி 8 மாதம் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. அடுத்து ஹெல்த், உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க கும்பராசிக்கு 2024. இந்த ஏரியாவில் எந்த பிரச்சனையும் இல்லை. சனி உங்கள் முதல் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார். ஸோ எல்லா பிரச்சனைகளும் சரி பண்ணிவிடுவார். அவர் உடம்பை சீராக வச்சுக்க வைப்பார். நீங்களே டயட்டு, எக்ஸசைஸ், ஜிம்மிங் எல்லாமே நீங்களே பண்ணுவீங்க. ஸோ இந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு ஓகேவாக இருக்குது. 6வது இடத்துலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. மே மாதத்துக்கு அப்புறம் குரு உங்கள் 8வது இடத்தையும் பார்ப்பார். ஸோ ஹெல்த் ஏரியா கிளியராக இருக்குது. அடுத்து லவ் லைஃப், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் 2024னா? உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க வருஷம், எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் 5வது வீட்டுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சனி உங்கள் ராசியிலே இருக்கனால கொஞ்சம் டிலே இருக்கலாம். நீங்கள் யாருக்காவது ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து பதில் வரத்துக்கு ஒரு 4-5 மாதம் ஆகலாம். ஸோ பொறுமையாக காத்துருங்க. ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த வருஷம் சூப்பராக இருக்குது. அடுத்து பண வரவு, கேஷ் இன்ஃப்ளோ, லிக்விட் கேஷ் எப்படி இருக்க போகுது? உங்கள் பர்ஸில் காசு இருக்குமா 2024 அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமந்தான். சனி உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கனால செலவு ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். இல்லைனா காசு சேரவே சேராது. காசு சேர்றதில் லேட் ஆகும். பட் ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா வருஷம் போக 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 காசு வந்து உங்கள் பர்ஸில் உட்காரும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் ஆனால் பொறுமையாக இருக்கணும். ராகு வேறு உங்கள் 2வது வீட்டில் உட்காந்துருக்கார். ஸோ இந்த ஷார்ட்கட்டில் பணம் பார்க்கலாம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. இந்த இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு அதிக காசு வருமானா கண்டிப்பாக வராது. ஸோ இதெல்லாம் கவனமாக இருக்கணும். சனி ராசியிலே இருக்கனால ஸ்லோவாக தான் கொடுப்பார். பட் கொடுப்பார் உங்களுக்கு, கண்டிப்பாக வந்துட்டு பணம் சேரும். பட் ஸ்லோவாக வரும். அவனுக்கு அவ்வளோ காசு வருது, இவனுக்கு இவ்வளோ காசு வருது, அவன் வாழ்க்கையில் முன்னேறி போகிறானே அப்படிலாம் நீங்கள் பொறாமையே படக்கூடாது. சனி கொஞ்சம் பொறாம தன்மையும் கொடுப்பாரு. ஸோ நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷ கடைசியில் இல்லை மே மாதத்துக்கு அப்புறம் ஸ்லோவாக உங்களுக்கு காசு வர ஆரம்பிக்கும். அடுத்து கல்வி, தொடக்க கல்வி பயிலும் மாணவர்களுக்கு, அதாவது +2 வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் சுமாராக தாங்க இருக்குது. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆகிடுவார் 4வது வீட்டுக்கு. அதுக்கப்புறம் குரு உங்களை காப்பாற்றி விட்டுருவார். பட் ஏப்ரல் மாதம் வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது டிஸ்ட்ராக்ஷனை கொடுத்துட்டே இருப்பார். நீங்கள் படிக்கவே முடியாது. தனியாக ரூம்குள்ளே போய் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் படித்தா தான் உண்டு. கம்பைன் ஸ்டடீஸ்லாம் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்துட்டு காற்றுல தான் போவோம். ஏன்னா ராகு வந்துட்டு 2வது இடத்துல உட்காந்துருக்கார். உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பார். உங்கள் அம்மா போய் எதாவது வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் ஆட போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே தவிர உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வராது. அடுத்து உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு, பிஜி, பிஹெச்டி இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 மாதம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. குரு 3வது இடத்துலேருந்து உங்கள் 9வது வீட்டை பார்த்துடுறார். ஸோ நீங்கள் தீசிஸ், ரிசர்ச் ஒர்க், ஒயிட் பேப்பர் எதாவது ப்ரெசென்ட் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் டிகிரி முடிக்க போகிறீங்க இந்த வருஷம், ஏப்ரல் மாதம் தான் கடைசி எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருவீங்க, வரி பண்ணிக்க வேணாம். பட் கடைசி 8 மாதம் மே மாதத்துலேருந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஃபஸ்ட்டு 4 மாதம் எக்ஸலண்ட்டாக இருக்குது, கடைசி 8 மாதம் ஓகேவாக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி பண்ணிகிட்ருக்கீங்க பிஜி அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் ஆகி ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் டிகிரி வாங்கிடுவீங்க. அடுத்து மேரேஜ், வீட்டில் பையனோ பொண்ணோ பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எதாவது வரன் வந்ததுன்னா உங்கள் சொந்த ஜாதகம் எல்லாமே பொருத்தம்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 4 மாதத்தில் கல்யாணம் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஏன்னா குரு உங்கள் 7வது வீட்டை பார்க்குறார். மே மாதத்துக்கு அப்புறம் அந்த பார்வை விலகிடும், 4வது வீட்டுக்கு பயிற்சி ஆயிடுவார். சனியோட பார்வை மட்டும்தான் உங்கள் 7வது வீட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு பையன் பொண்ணு எல்லாமே பிடிச்சி என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணி மே மாதத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சொந்த ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா சனியோட 7வது பார்வை ஒரு சில தடைகளை ஏற்படுத்தும். மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி பிரேக் ஆகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு 4 மாதத்தில் கல்யாணம் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கல்யாணமான கணவன் மனைவிக்கு ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் சூப்பராக இருக்குது. ஏன்னா குரு உங்கள் 7வது வீட்டை பார்க்குறாரு. கடைசி 8 மாதம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுமாராக தாங்க இருக்குது. ஏன்னா சனியோட பார்வை மட்டும்தான் 7வது வீட்டுக்கு கிடைக்கும். ஸோ பொறுமையாக இருக்கணும். எந்தவித பிரச்சனையும் பண்ணக்கூடாது நீங்கள் உங்கள் பார்ட்னரோட.
பிரச்சனை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ மிக மிக கவனமாக இருக்கணும். எதுவும் ஒதுங்கி போயிடுங்க, பிரச்சனைனாலே ஒதுங்கிடுங்க. வாக்குவாதங்கள் வேண்டாம், சண்டை, ஃபிசிக்கல் வயலன்ஸ் இதெல்லாம் நீங்கள் கண்டபடி திட்டுறதுலாம் கூடாது. ஏன்னா சனி உங்கள் ராசியிலே உட்காந்துருக்காரு. நீங்கள் உங்கள் பார்ட்னரை திட்டுறது, ஃபிசிக்கல் வயலன்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ பிடிக்கலைன்னா பேசாதீங்க, 2 பேரும் தனித்தனியாக ஒரு ரூமில் இருங்க. அதுதான் உங்களுக்கு அதுதான் ஒரே தீர்வு இதுக்கு. ஸோ கடைசி 8 மாதம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. அடுத்து பயணம், சிறுதூர பயணம், காலையில் ஆஃபீஸ் போய்ட்டு நைட்டு வீட்டுக்கு வரவங்க, வீக்கெண்ட் ட்ரிப்பு பிளான் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா சனி ராசிலேருந்து 3வது வீட்டை பார்க்குறார். முடிஞ்ச அளவு நைட் ட்ராவலை தவிர்த்துருங்க. காலையிலே ட்ராவல் பண்ணுங்கள். ஓவர் ஸ்பீட் பண்ணாதீங்க. 40-50லே போங்க. சிக்னலை பிரேக் பண்ணிவிட்டு போகாதீங்க. ரெட்டு போட்டால் நின்றுடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. மெயினாக ஆர்சி, இன்சூரன்ஸு எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் போலீஸ்கிட்டேருந்து மாட்டாமல் தப்பிப்பீங்க. இல்லைனா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகாத சமயம் போலீஸ் கரெக்டாக நிறுத்துவான். ஸோ ஏன்னா சனி உங்கள் 3வது வீட்டை பார்க்குறாரு. ஸோ டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தாலே இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி கேட்பான். ஸோ பார்த்துக்கோங்க. அண்டு முடிஞ்ச அளவு நைட் ட்ராவலை தவிர்த்துருங்க. அப்படி பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து நெடுந்தூர பயணம், ஒரு வெக்கேஷன் போகலான்னு பிளான் பண்ணுறீங்க. டிசம்பர் மாதம் வேறு. ஸோ போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம். ஏப்ரல் மாதம் வரைக்கும் டைம் சூப்பராக இருக்குது. குரு உங்கள் 9வது வீட்டை பார்க்குறார். ஸோ நீங்கள் தாராளமாக வெளிநாடு ட்ரிப் பிளான் பண்ணலாம். வெளி மாநிலத்துக்கு போகலாம். உங்கள் ரிலேட்டிவ்ஸை மீட் பண்ணலாம். ஸோ எல்லாமே ஃபர்ஸ்ட்டு 4 மாதத்தில் நீங்கள் பண்ணலாம். கடைசி 8 மாதத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ட்ராவல் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக இருங்க. 10 மணிக்கு ஃப்ளைட்னா 6 மணிக்கே ஏர்போர்ட்டுக்கு போயிடுங்க. லேட்டாக போனீங்கன்னா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும். ஏன்னா சனி ராசியில் இருக்கப்போ இதெல்லாம் பண்ணுவார். பாஸ்போர்ட்டை விட்டுட்டு போகிறது, உங்கள் ஐட்னரியை மாறுறது, ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைசி 8 மாதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ராவலை பிளான் பண்ணுங்கள். கூட யாராவது கூட்டிகிட்டு போங்க. உங்கள் கலீக்ஸ் இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ், தனியாக போகிறத தவிர்த்துருங்க. இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இந்த சனியோட தாக்கத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் தப்பிக்கலாம். அவ்வளோதாங்க கும்பராசிக்கு 2024 ஜென்ம சனி போயிட்டுருக்கு. டைம் சரியில்லை. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா இது நமக்கு தேவையா, இது ஒத்து வருமா, பல தடவை யோசித்து அப்புறம் தான் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ தான் எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேனலுக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வேறு கம்மியாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தி சேனல். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.